உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள். சார், பிரத்யோகமாக நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம், தமிழ் மாதம் எடுக்காமல் ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையோடு நம்ம பழகிட்டோம். சேல்ரி வருது, அதுபோக பார்த்திங்கன்னா டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்றிலிருந்து எடுக்கப்படுது. தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 அதாவது 16 தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 15 நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரத்யேகமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் 1/11/2025 இந்த 2025 நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் சார் ராசி பலன் பார்க்குறதா இருந்தாலே பயமாக இருக்குது சார். சிம்மத்தில் கேது இருக்குது, அது போக சனி இருக்குது, பயப்படவே வேண்டியதே இல்லை. சூரியனுக்கு கட்டுப்பட்டது தான் எல்லாமே இல்லையா? அந்த சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு சில கிரக நிலையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் தன் இரண்டாவது பிள்ளையே முக்கியம் என்று இருக்கிறவர்கள் மூத்த பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும். மூத்த பிள்ளை அப்படி இருந்தான்னு சொல்லாமல் அவனுக்கு ஆலோசனை கொடுப்பது சிறப்பு பெறும். திடீர் கோடீஸ்வர யோகம் உண்டு. குறிப்பாக இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க 17ஆம் தேதிக்கு மேலே ஆன்லைனில் லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுல ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும். வீட்டில் இருந்தே எனக்கு கிடைச்சிருச்சு பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதுக்காக நீங்கள் சூதாட்டத்திலே போங்கன்னு சொல்ல வரல. அந்த ஷேர் ஹோல்டர்ஸில் இருக்கிறவங்க, புதுசாக ஷேர் வாங்குறவங்கலாம் 17ஆம் தேதிக்கு மேலே செயல்படும் பொழுது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அதிலே முழுங்கி இருக்காமல் இதை ஒரு சரிபாதியாக இல்லாமல் ஒரு பகுதியாக வைத்து பயன்படுத்துவது நன்மை பயக்கும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தன்னுடைய மூத்த பிள்ளையினோடைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தெரியாது புரியாது அவனுக்கு புரிய வையுங்கள். சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, மூச்சு விடுவதில் இடைஞ்சல் இருக்கும் பொழுது மருத்துவ ஆலோசனை தேவை என்பதை நினைவு கொடுங்கள். பரட்டு பிடிவாதத்தை குறைத்து கொள்ளுங்கள். தன்னை சார்ந்தவர்களிடமோ எல்லாம் தனக்கு தெரிந்ததாக இருந்தாலும் கூட இயற்கையை வெல்ல முடியாது என்பதால் இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய நீங்கள் இயற்கையோடு ஒத்து போகும் பொழுது மருத்துவ ஆலோசனையும் சேர்த்து எடுத்துக்கொள்வது சிம்ம ராசியிலர்களுக்கு நன்மை பயக்கும். இது ஆண்கள் அத்தனை பேத்துக்கும் பொருந்தும். இதனால் தான் உங்களுக்கு தொழில், மந்தகதி, கோபம், அப்புறம் செயலாக்கம், செயல்படுத்த முடியாமல் இது எல்லாம் இதை சார்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் ஏதாவது சின்ன விஷயம்னா கூட மருத்துவ ஆலோசனை பெறுங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம். நெடுநாட்களாக கால்வலி, இடுப்பு வலியில் அவஸ்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கால்வலியிலிருந்து முற்றிலும் விமோச்சனம். சில பேர் குதிக்கால் வலி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து விமோச்சனம். இரண்டாவது பிள்ளை மூலமா மகிழ்ச்சியான செய்தி. பிள்ளைகளுடன் ஏற்பட்ட வாக்குவாதங்கள்ல இருந்து நிவர்த்தி. அதாவது எனக்கும் அதுக்கும் கரைச்சலாகவே இருந்துச்சு சார், நாங்கள் அது வந்தால் இங்கிட்டு வந்தால் நான் அங்கிட்டு போயிடும் சார், அது வந்தால் நான் பார்க்க மாட்டேன் சார்னு சொல்கிறவங்களாம் அந்த தன்மை மாறி உங்களை புரிந்து உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை குறிப்பாக குழந்தைகளுக்கு, சிம்மராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதம் ஏற்பட இருப்பதால் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது இறைவனே உங்களுக்கு கொடுத்த வரம். அந்த வரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். மாணவ மணிகளுக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு பிடிக்கல சார், இந்த சப்ஜெக்ட்னால சார் எனக்கு தயக்கமாக இருக்குது என்று சொல்லாமல், பிடிக்கவில்லை என்பதை காட்டிலும் என்னால் முடியும், என்னால் இயலும் என்று கூடுதல் கவனம் செலுத்தும் பொழுது அந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் கூட நீங்கள் உயர் ரக மார்க் எடுப்பதற்கும் அது மூலயமாக உங்களுடைய டோட்டல் மார்க் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கும் கிரகச்சாரங்கள் சாதகமாக இருப்பதால் 6/11க்கு மேல் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் சரியில்லையோ அதில் கூடுதல் கவனம் செலுத்தும் பொழுது, பிடிக்கவில்லை என்பது கூட எனக்கு ரொம்ப பிடித்தமான படிப்பாக போச்சு சார், நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது மாணவனையிலே பயன்படுத்தி கொள்கிறீர்களா? கூடுதலாக வியாபாரிகளுக்கு சிறப்பான மாதமாக இருந்தாலும் ஒரு சில பிஸ்னஸில் முன்னோர்களுடைய ஆலோசனை கேட்டுவது நன்மை பயக்கும். வாகன பயணத்தின் போது சனியினுடைய விஷயங்களும் கேதுவும் இருப்பதனால் வண்டி வாகனங்கள் சொல்வது பெட்ரோலு, அதனுடைய சாவி, ஏரு இதெல்லாம் செக் பண்ணி போவது, இல்லைன்னா இடையில் நிறுத்தி கொண்டு தவிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துறதுனால சிம்மராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நன்மை பயக்கும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய காதல்
ராசிக்காரர்களுக்கு சார் கோபமே வாழ்க்கை அல்ல, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு விவாதம் பேசாமல் உங்களுடைய குணம் இருக்கிற இடத்துல கோபத்தை குறைக்க முடியும் என்கிற புதிய கருத்தை உங்களுடைய மூளையில் ஏற்றிக்கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை இயற்கையும் உங்க தெய்வமும் கொடுத்திருக்கிறத முரண்பாடுகளற்ற கருத்துக்கள் வெளியில் இல்லை சார், எங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்ற மிதன ராசி காதலர், சிம்ம ராசி காதலர்களே, இனி வருங்காலங்களில் எங்களிடம் கூட முரண்பாடு இல்லை, நாங்கள் சுமூகமாகவே வாழ்க்கை கடலை கடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு கிரக நிலையில் சாதகமாக இருப்பதால் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய காதலர்கள் சற்று மனம் விட்டு பேசி எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்துக் கொள்வது இந்த மாதம் மட்டுமல்ல இனி வருகாலங்களிலும் சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கூடுதலாக பயண காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அப்பர் ஸ்லீப்பில் ஏறுறது அல்லது சரியான வழி இல்லாத பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் சிம்மத்துக்கு உகந்தது அல்ல. அதே போல் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் அப்படின்னு ஃபாஸ்ட் உணவை இந்த மாதம் ஃபுல்லாக சிம்மராசியில் இருக்கிற அத்தனை பேரும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கேது சாதகமற்ற நிலையில் இருப்பதால் உடலில் மிகப்பெரிய ஃபுட் பாய்சன் ஆகிறதோ அல்லது வாமிட்டிங் சென்சர் வர்றதுக்கோ நிறைய காரணங்கள் இருப்பதனால் பர்டிகுலர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு எது பாதிப்போ அதை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எச்சரிக்கை பண்ணுறேன்னா அதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது பாதிப்பு இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் சுமூகமாக இருக்கும் என்பதற்கே இந்த கருத்து என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஸோ சிம்ம ராசியில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்புன்னு சொல்லக்கூடிய சிகப்பு, மெரூனு, டார்க் ப்ளூ இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறமாக வரும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, 8, 9 இந்த மாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணாக வரும். சிம்மராசிக்காரர்கள் பிரத்யேகமாக இந்த மாதம் காளியம்மன் வழிபாடு பண்ணுவது காரிய தடையை நீக்கி காரியத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். காரியத்தில் ஜெயிப்பது சிம்மராசிக்கு நவம்பர் மாதமே. மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து வருத்தி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில விகிதாச்சாரம் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரச்சனை அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கி இருப்பதனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு குறிப்பாக விருச்சிகத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு, இதிலிருந்து சூரியன் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, இப்படி கிரகச்சாரத்தினுடைய அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மேற்சொன்ன 12 ராசிகளுக்குமே இந்த 30 நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனல்ல மட்டுமே பார்க்க முடியும். கிரக பெயர்ச்சி அல்லது கிரக மாற்றம், கிரக பார்வை அப்படிங்கிற காட்டிலையும் கிரக புள்ளிகளினுடைய அமைப்பையும் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் சுபத்துவம் பெறுது, சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுப கிரகங்கள் பார்க்குதா அல்லது அசுக கிரக பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்ன வீதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் தேவ பிரசன அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற்சொன்னக்கூடிய அனைத்து விஷயங்களும் 30 நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் 12 ராசிகாரர்களுக்கும் நவம்பர் மாதம் வெற்றி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும். மேலும் பிரத்யேகமாக கடகத்தில் குரு, அது போக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை, இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரத்யேகமாக மீன ராசி, கும்ப ராசி, மிதன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த ராசி நேயர்களுக்கு எல்லாமே அபிவிருத்தி நமஸ்தேயாமின்னு சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் மிகப்பெரிய பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும், மேலும் நம்ம ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த 12 ராசிகளுக்கு இந்த மாதம் 30 நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும், அது தனித்துவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம்
நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர பாதங்கள், அந்த பாதத்துடைய லக்கண புள்ளிகள், அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம், அதாவது 1/1/2025 நவம்பர் மாதம் முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும், எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை பண்ணணும், உங்க ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா, என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும், விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எழுக்கூடிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும், உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மனத்தாலும் குணத்தாலும் அரசனாவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாத துவக்கத்துல சில விஷயங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா நீச நிலையில இருந்துட்டு இருக்காரு. அதாவது துலா ராசியில இருக்காரு. துலா ராசி வந்து சூரியன் வந்து தன்னுடைய பலத்தை இழக்கிற இடம். எப்படி மேச ராசி உச்ச பலம் அடையுதோ அது மாதிரி வந்து இங்க துலா ராசியில அவர் வந்து தன்னோட பலத்தை முழுமையா இழக்கக்கூடிய இடமா வரும். சிம்ம ராசி அவருடைய ஆட்சி வீடா வரும். ஸோ அது சொந்த வீடு அப்படின்றதுனால. ஸோ இப்படி இருக்கிற இந்த நீச நிலையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற இடத்துல ராசிநாதன், லக்னாதிபதி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடையக்கூடாது. சுபகிரகமான குருவும் சுக்கிரனுமே கூட வந்து நீசம் அடையக்கூடாது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு சுபகிரகமான சுக்கிரன் நீசத்துல இருக்காரு, கன்னியில நீசத்துல இருக்காரு, 2ஆம் வீட்டுல நீசத்துல இருக்காரு. அடுத்ததா ராசிநாதன் சூரியன் அவர் 3ஆம் வீட்டுல நீச நிலையில இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதம் எப்படி யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய பழைய பலத்துக்கு திரும்பி வர போறாங்க. அதாவது நவம்பர் 3ஆம் தேதியே வந்து சுக்கிரன் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வர போறாரு. நவம்பர் 3ஆம் தேதி வந்து தன் கன்னி ராசியில இருந்து தன்னுடைய நீச வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான மூலத்திரியோன வீடான துலா ராசிக்கு வர்றாரு. ஸோ சுக்கிரன் வெளியே வந்துட்டாலே வந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு யோகம்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகபோகக்காரன் சுபிச்சக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரன் தான் உங்களுக்கு ஜீவனக்காரன், அதாவது தொழில்ஸ்தான அதிபதியாக வராது. உங்களுடைய விருப்பம், ஆசை, விடாமுயற்சி, போராட்ட குணம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்து ஒரு அதிபதியாகவும் சுக்கிரன் தான் வர்றாரு. ஸோ இப்போ பொதுவாக சுக்கிரன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீசம் அடையக்கூடாது. ஏன்னா அவர் தான் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர். அவர் நல்ல நிலையில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சுகபோகமாக இருக்கும் அப்படின்றது அடையாளமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்ன வரைக்கும் நீசத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசத்திலிருந்து வெளிப்பட்டு தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான மூலத்திரியிடம் வீடான துலா ராசிக்கு வராரு. அதே ஒரு நல்ல மாற்றம். அது நவம்பர் 3ஆம் தேதி நடக்குது. நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னதான் நவம்பர் 1ஆம் தேதி ஒரு மாற்றம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டில் முழு அசுப கிரகம் சொல்லக்கூடிய ராகு இருந்துட்டு இருக்காரு. இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்காரு இது நாள் வரைக்கும். அது ஓரளவுக்கு நல்லது. இது அசுப கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை ஒரு சுப கிரகத்துடைய கண்ட்ரோல், அதாவது சுபகிரகத்துடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது சுபகிரகம் வந்து அதை தன்னுடைய பிடியில் வச்சு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணும்னே சொல்லலாம். இந்த புரட்டாதி நட்சத்திரன்றது உங்களுக்கு பாக்கியத்தை செய்யக்கூடிய யோகத்தை செய்யக்கூடிய குருவுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி தன்னோட சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு போறாரு. அப்போ என்ன, அந்த அசுப கிரகம் வந்து தன்னோட அசுப தன்மையை இன்னும் மேம்பலும் வலுப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. ஸோ இந்த வாய்ப்பு வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருக்கிறது, சனியோ ராகுவோ இருக்கிறது உள்ளபடியே ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் வச்சுக்கிட்டிங்கன்னாலும் கூட இந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாதுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். எதனால அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நவம்பர் 1ஆம் தேதி ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துக்குள்ளே போனாலும் அதுக்கு அடுத்த ஒரு 2 நாளில், அதாவது நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிரன் வந்து தன்னோட ஆட்சி வீட்டுக்கு வந்துடுறாரு. அதாவது துலா ராசிக்கு வந்துடுறாரு. துலா ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசியில் இருக்க சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் திரிகோண தொடர்பு அப்படின்ற ஒரு நிலைக்கு வராங்க. அதாவது சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து ராகு 5ஆம் இடத்துலையும், ராகு இருக்கிற இடத்துல இருந்து சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துலையும் வர்றாங்க. இது வந்து திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம்.
எப்படி முன்னாடி வந்து ராகு குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் சுபகிரக தொடர்பு ஏற்பட்டிருந்தாரோ, அதுலேருந்து விலகினாலும் கூட திரும்ப சுக்கிரன்ற இன்னொரு சுபகிரகத்தோட தொடர்புல ராகு வரப்போறாரு. இது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய தொடர்பு அப்படின்றது வந்து சுப நிகழ்ச்சிகள், தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள், அதாவது திருமணம் போன்ற விஷயங்கள், வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாம் வாங்கணும்னு விருப்பப்பட்டு அதில் காரிய தடைகள் இருந்திருக்கலாம். இன்னும் நிறைய எண்ணற்ற புது தொழில் துவங்குறது கூட ஒரு சுப நிகழ்ச்சி தான். ஸோ இதிலெல்லாம் தடைகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்க மனம் என்ன விரும்புச்சோ அதை அடையிறதுக்கான யோகத்தை நவம்பர் 3ஆம் தேதி ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். ஒட்டுமொத்தமா இந்த நவம்பர் மாத துவக்கமே உங்களுக்கு சிறப்பா இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு மிக சிறந்த நல்ல மாற்றம் உங்க லைஃப்ல ஏற்பட போகுது. அந்த மாற்றம், அதாவது அந்த மாற்றத்த நீங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம். அந்த விஷயம் நடந்தனால தான் என் லைஃப்ல நான் இந்த நிலைக்கு உயர்ந்து வந்திருக்கேன். அப்படின்னு நீங்க நினைவுபடுத்திக்கிற அளவுக்கான ஒரு நல்ல மாற்றம் நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கு. என்ன அப்படி என்னங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம் அதுக்காக அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொன்னோம் இல்லையா ஆரம்பத்துல, உங்க ராசிநாதன் வந்து நீச நிலையில துலா ராசியில இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து நீச ஸ்தானத்தை விட்டு தன்னோட நட்பு வீடான விருச்சகத்துக்குள்ள வரப்போறாரு. விருச்சகத்துக்குள்ள வர்றது மட்டும் இல்லாம, விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய், உங்க பாக்கியாதிபதியான செவ்வாயும் அங்கதான் இருக்காரு. சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புது மாற்றத்துக்கான நேரத்துல நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன் 2ம் இணையிற அந்த காலகட்டம், பொதுவா சூரியன் நீசத்தை விட்டு வெளியே வர்றதே ஒரு பெரிய விஷயம். அவர் தன்னோட நட்பு கிரகமான செவ்வாயோட சேர்றது ஒரு நல்ல விஷயம். செவ்வாய் சூரியன் சேர்றதே ஒரு மாற்றத்துக்கான நேரம் அப்படின்ற அடிப்படையிலையும், அந்த செவ்வாய் சூரியனுக்கு குருவுடைய பார்வையும் இருக்குன்றதுனாலையும், சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல வந்து மிக சிறந்த உன்னதமான ராஜயோகங்கள் கிடைக்க போகுது. நீங்க எண்ணம் போல் நான் முன்னாடியே சொன்னேன். மனத்தாலும் குணத்தாலும் அரசனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது நிஜமாக்குற விஷயங்கள வந்து நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல இருந்து நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு, சனி, குரு, ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்திலேருந்து வக்ரத்துக்கு போறது, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமா சதயத்துக்குள்ள வர்றது, சூரியன் நீசத்திலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது. ஸோ இப்படி சுக்கிரன், முக்கியமா சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோகக்காரகன், அவர் நீசத்திலேருந்து அவர் வெளிப்படுறது. ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே நேரத்துல வந்து சில இது இப்ப நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன், செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க. க க சனி, ராகுக்கு கேந்திரத்துல வர்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ போர், பதட்டம், உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி, செவ்வாய், சூரியன், கேது, சூரியன், செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திர நிலையில வரும்போது ஏற்படும். இந்த சூரியன், செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம அந்த மாரி பெரிய அசுப, அதாவது இந்த போர், இந்த மாரி பஞ்சம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பான முறையில அ ம் ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய வெள்ளம், பெருவெள்ளம், அ இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அ மித்தபடி வந்து நம்ம பயப்படுற மாரி இந்த போர் பதட்டங்களோ, அது குறிப்பிட்ட பகுதியில உலகத்துல எங்கேயோ கண்டிப்பா இருக்க தான் செய்யும். எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான். உலக அளவில அளவுல. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில புதுசா எதுவும் பிரச்சனைகள் கிளம்புமா? பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கிருமிகள், அதாவது இந்த கொரோனா மாரியான பிரச்சனைகளுக்கு வருமா? அப்படின்னா, அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்ல. அதாவது இந்த நவம்பர் மாதத்துல இல்ல. நம்ம டிசம்பர் மாதம் பலன்கள்ல நம்ம அத பத்தி என்னன்றதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா, இந்த நவம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில அ பெருவெள்ளம், மழை இதெல்லாம் இருக்கு. அதனால சில இந்த சில்லறை வியாபாரிகள், இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் குறிப்பா எந்த பகுதியில இருக்கும்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர், ஆ கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்திலேயே இருக்கு. இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம்,
உத்தரகாண்ட், குஜராத்லாம் நல்ல மழைப்பொழிவும், இயற்கை சீற்றங்கள் இருக்கும். உத்தரகாண்ட்லயும் கூட மலைச்சரிவு, இந்த நல்ல மழைப்பொழிவும், மலைச்சரிவு இந்த மாதிரியான அங்க ரெகுலரா நடக்கிறது தான். அது இந்த மாசம் வந்து கண்டிப்பான முறையில நடக்கும். ஸோ இந்த மாரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. உலகளாவிய அளவுல பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள், அதாவது லண்டன், யுகே, அ அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளம், மழை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில இந்த மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சுக்கிரன் தொடர்புலாம் வருது. ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நெறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவை அதிகப்படுத்தி, ம் ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லலாம். இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கு அடையாளமா தான் இந்த அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு, இப்போ நவம்பர்லயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம கோச்சார் அடிப்படையில உங்க ராசிக்கு நீங்க எடுத்துக்கங்க. நம்ம பலன் சொல்லியிருந்தோம். அது போக இந்த உலகியல் நிலை வானிலையை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடமும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்களோட தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு? அது ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம குடுக்கலாம். சிம்மம் இயற்கையாகவே லீடர், ஒரு இயற்கையான தலைவன்னா சிம்ம ராசி தான், சிங்கம். சரிங்களா? வீரம்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு தலைவன்னா வீரம், நிதானம் எல்லாமே இருக்கணும். அது இந்த சிம்மம். ஆனால் 2 வருஷமாகவே நம்ம படாத பாடுபட்டுருக்கோம். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளை கேது பகவான் பார்த்துட்ருக்காரு, ஒரு வழி ஆக்கிட்டுருக்காங்க. நம்ம கஷ்டம் என்னதான் வெளியே சிங்கமாக இருந்தாலும் உள்ளே அடின்னு அடி வாங்கிட்டுருக்கோம். கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் அதிசாரத்தால் கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் கேது இருக்கார். அதனால் நீங்கள் பேசுகிறத வந்து பார்த்து பேசணும். நம்மளோட தனஸ்தானத்தையும் சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. ஸோ பணம் கையில் இறுக்கி வைக்கிறதும் பெரிய கஷ்டமாக இருக்கும். வீட்டிலே நிறைய சின்ன 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 சண்டை சச்சரவுகள் நடந்துகிட்டு இருக்கும். புரியுது. 3வது வீடும் பெரிய நம்மளுக்கு பெருமளவு கை கொடுக்கல. காம்படிஷனும் நிறைய விஷயங்கள் காம்படிஷன் அடி வாங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நம்ம 4வது வீடு நல்லாயிருக்கு. நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இந்த மாதம் நல்ல டைம். ஏற்கனவே கிறிஸ்மஸ்ஸு, தீபாவளி, நியூ இயர் நிறைய ஆஃபர் எங்கே பார்த்தாலும் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ்டு அசட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணுன்னாலும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணுனாலும், வீடு நிலம் வாங்கணுனாலும், நகை வாங்கணுனாலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம். என்ன ஒரு ஜோதிடர் கேட்டு நீங்கள் வந்து எப்போ வாங்கணும். ஏன்னா நகை வாங்கிறதுக்கு கூட ஹோரை இருக்குது, நாள் இருக்குது. அந்த நாள் அந்த ஹோரையில் வாங்கினீங்கன்னா நிறைய சேரும். சரிங்களா? இதெல்லாம் தன ஆக்கர்ஷணம்னு சொல்லுவோம், சேரும். ஸோ அதெல்லாம் பார்த்து, ஏன்னா அந்த காலத்தில் பாட்டி தாத்தாங்கன்னா நகை வாங்க போகிறோன்னா அதை நாள் கிழமை பார்த்து தான் செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா சேர்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. நவம்பர் மாதம் நல்லா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி, 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. வீட்டில் பசங்களோடைய குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது கோவத்தை குறைச்சிட்டு நிதானமாக எவ்வளவு அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளவு நமக்கும் சந்தோஷம், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சந்தோஷம். நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் இவ்வளோ நாளாக இருந்த எதிரிகள் தொல்லை கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸு டாக்குமெண்டேஷன் விஷயமாலாம் எதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் முடிகிறதுக்கும் கை கூடுறதுக்குமே இப்போ வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசும்போது பார்த்து பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு ராகு கேது 2 பேருமே இருக்காங்க. 2 சைடு அடி மத்தள மாதிரி விழுந்துட்டுருக்கோம். பேசினாலும் பிரச்சனை, பேசுகிறனாலும் பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு யோசித்து நிதானமாக பேசி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம கோபத்தை குறைச்சாலே நம்மளுடைய முக்கால்வாசி பிரச்சனை குறைஞ்சிரும். இது ரொம்ப நல்ல விஷயம். 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார், சனி பகவானும் பார்த்துட்ருக்கார். வெளியிருந்து வர வேண்டிய பணங்கள் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம், நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி டாக்குமெண்டேஷன் கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா குருவும் பார்க்குறாங்க, சனியும் பார்க்குறாங்க. குரு சனினாவே டாக்குமெண்டேஷன்.
ஸோ நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ பணம் வாங்குறீங்களோ, கொடுத்துட்டாங்களே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க. அது டாக்குமெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்ட, டாக்குமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். சரிங்களா? நீங்கள் பார்ட்னர்ஷிப் டீடை போடுறீங்களோ, கடை ஒன்று வாங்குறீங்களோ, எது பண்ணாலும் டாக்குமெண்டேஷன் எழுதி சைன் வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் வீடு ஆஃபீஸுகளில் சில பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். பரவாயில்ல, நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம். சிவன் 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 வழிபாடு பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் பெருமாளை தான் கும்பிடுவோன்னா லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. லக்ஷ்மி நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை போயிட்டு ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் வேண்டிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபம் போட்டு வேண்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை எங்களுக்கு குலதெய்வம் முனீஸ்வரர் கருப்பசாமின்னா போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு வேண்டுறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே எதை வச்சு சொல்கிறீங்கன்னா உங்கள் ராசிகளை வச்சு இதை சொல்கிறேன் நான். சரிங்களா? நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் 12ல் குரு இருக்கார். அப்போ செலவாகும், சுப செலவாகும். சொல்லியிருந்தேன்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம். நீங்கள் வீடு வாகனம் எல்லாம் வாங்கலாம், நகைலாம் வாங்கலாம். இது செலவு தான், ஆனால் சுப செலவு. ஸோ சுப செலவு பண்ணுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அப்படி இல்லையா லக்ஷ்மி நரசிம்மர். இதுவும் இல்லை நான் குலதெய்வம் மட்டும்தான் கும்பிடுன்னா குலதெய்வத்தை கும்பிடுங்க. ஆனால் போயிட்டு நெய் தீபம் போடுங்க, சக்கரை பொங்கல் வைங்க. மேலும் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன, குரு அதிசார பயிற்சி என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு. இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும். அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை, பணவரவு, குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். சிம்ம ராசி என்பர்கள், சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வருஷம் முழுவதுமே 2025 என்னைக்கு ஆரம்பிச்சதோ மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள், மிகப்பெரிய ஒரு இழப்புகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுலயும் கடந்த மே மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு
தொழில் நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. ஏன்னா நிறைய சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலை மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அடைந்து அவமானம் அடைந்து அடுத்து தன்னுடைய உறவுகளையும் பிரியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த கேதுவினுடைய ராசியின் மீது கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் எந்த விதமான ஒரு ஸ்திரமான ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இல்ல இந்த சிம்மராசி என்பவர்கள். கடந்த ஒரு வருடமாகவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான ஒரு முடிவு அப்படின்றது எங்க கிட்ட இல்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒரு நபர்களாக இருப்பாங்களோ அதுல இருந்து இப்போ 0% இருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு தைரியமும் இல்லை, அடுத்த ஹோப்பே எங்களுக்கு இல்ல, எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. இதுல நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான அடுத்த வேலை ரீதியான ஒரு நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள். அந்த குடும்பம் ஏண்டா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு வாழ்க்கையில எதையுமே யார்கிட்டயுமே பரிமாறிக்க முடியாத அளவுக்கு சில மனதளவு பிரச்சனைகளை இந்த சிம்மராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று வருகிறார். இந்த 12ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த இடமாற்றம் மூலமாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இவர் அதிசாரம் பெற்று ஒரு 45 நாட்களுக்கு தான் அந்த குரு பகவான் இருக்கிறாரு. அதனால இந்த 45 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் அமையும். அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு நல்ல ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கையும் அமையறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி நீச்ச நிலையிலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயணிக்க போறார். அதனால இப்பவே இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு போல்டா ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. ஆனா வேலை ரீதியான ஒரு சுமைகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால அந்த அஷ்டம சனி அப்படின்றது முழுமையாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இதனால வேலை சம்பந்தப்பட்ட சில சுமைகள், தேவையில்லாத ஒரு கடுமையான ஒரு போராட்டங்கள், இது எல்லாமே நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல இருக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அலுவலகத்துல இந்த மாதிரியான மாற்றங்களையும் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன காரணம் என்ன விஷயம் அப்படின்னே தெரியாம உங்களை இடமாற்றம் செய்வாங்க. இதனால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் முதலே சொன்ன மாதிரி சில இழப்புகளை சந்தித்த இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போது. இந்த நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில்கள் அதிகப்படியான ஒரு வளர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அங்க இருந்துட்டு நீங்க இந்தியாவுக்குண்டான ஒரு தொழிலையும் பார்த்துக்கலாம், அங்கேயும் வேலை செஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க புதுசா சில பிரான்ச்சஸ் எல்லாம் அமைக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட சில தொழில்களை உடைய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது ரெஸ்டாரண்ட்னா பாத்தீங்கன்னா காட்டேஜஸா வச்சிருக்கிறவங்க, அடுத்து ஹாலிடே ஹோம்ஸா வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியாக ரிசார்ட் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த லாபங்கள் எல்லாமே நீங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த காலகட்டம் ப்ரொஃபஷனல்
கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர்ஸ், IAS, IPS இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுடைய வேலையில கடந்த காலத்துல ஏற்பட்ட பனிஷ்மெண்ட், அதாவது யாரோ செஞ்ச தப்புக்காக உங்களை போட்டு தலையை உருட்டுறது, இது எல்லாமே நடந்திருக்கும். இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டாக்டர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில பெரிய அளவுக்கு ஏற்றங்களே இருக்காது. ஏதோ நீங்களும் காலையில போறீங்க வர்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு அந்த தொழிலுக்குண்டான ஒரு தேவைகள் நிறைவேறாம இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த நவம்பர் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல கொஞ்சம் பிரிவுகளோ இல்ல அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா தற்காலிக பிரிவு மட்டும்தான், நிரந்தர பிரிவு அப்படின்றது எந்த ஒரு இடத்துலயும் இல்லை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால திருமணம் சார்ந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் நாள் எடுத்து நீங்க திருமணத்திற்கு முயற்சி செய்யும் போது அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.